அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 6/7/2025 வீக்லி ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஹைலோ நம்ம மார்க் எடுத்திருக்கிறோம். இந்த வீக்கில் ஹைலோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக பண்ணும். இப்போ இந்த வீக்கோட ஹைல வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். நான் அடுத்த வீக்கில் இந்த ஹைக்கு கீழேயோ இந்த ஹைக்கு மேலேயோ மார்க்கெட் போகிறப்ப ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இதை ஃபில்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 25,667. இந்த வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா 25,329. இந்த ஹை இந்த லோ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் இந்த ஏரியா. அதேமாரி ஜூன் மாதத்தோட ஹை 25,669. ஜூன் மாதத்தோட லோ 24,480. இந்த லோவும் இந்த ஹையும் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ போன வீக்கோட ஹையும் போன மந்தோட ஹையும் ஒன்றா தான் இருக்குது நம்மளுக்கு. அப்படின்னா இந்த வீக்கோட ஹையை பிரேக் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த வீக்கோட லோ ரொம்ப நம்மளுக்கு இப்போ 25,329 நம்மளுக்கு இந்த வீக்கோட லோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லோ வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த லோக்கு கீழே வர்றப்ப மே மாதத்தோட ஹையும் இருக்குது நம்மளுக்கு. மே மாதத்தோட ஹை வந்து 25,112. அதை விட இந்த ஜூன் மாதத்தோட லோ வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த போன வீக்கோட ஹைலோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி ஜூன் மாதத்தோட ஹையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வீக்கோட டோட்டல் ரேஞ்ச் எவ்வளோ நிஃப்டி வந்து மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா 340 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு 340 பாயிண்ட். ஆனால் ஒன் டே ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். 200 பாயிண்ட் இல்லை, ஒன் வீக்குக்கு வந்து 1000 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ இவங்க எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதில் போய் செக் பண்ணலாம். இப்போ நிஃப்டிக்கு வந்து இன்னும் 140 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போனா 860 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த வீக்கில் க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டே ரேஞ்சில் நம்மளுக்கு 200 பாயிண்ட் லோ டு ஹை எடுத்தோம் அப்படின்னா, இல்லை ஹை டு லோ எடுத்தோம் அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட். இதில் வந்து இவங்க இந்த வீக்குக்கு ஒரு 860 பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 140 பாயிண்ட் வந்து பேலன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இதை ஒரு டேட்டாவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன வீக்கோட ஹை 57,630. இப்போ போன வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா 56,621. இப்போ இந்த வீக்கோட ஹையும் லோ வந்து நம்மளுக்கு முக்கியம். இந்த வீக்கோட ஹை லோவை பிரேக் பண்ணுறப்ப பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களை டெக்னிக்கலாக அனலைஸ் அந்த இடத்துக்கு வரப்ப உங்கள் டெக்னிக்கலோ அனலைஸ் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஜூ ஜூலை மாதத்தோட ஹை, இது ஜூன் மாதம்னு போட்டிருக்கேன், இது ஜூலை மாதம் நம்மளுக்கு. ஜூலை மாதத்தோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,000 மாற்றிக்கலாம். ஜூலை மாதத்தோட ஹை வந்து 57,614. இந்த வீக்கில் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓ சாரி, ஜூன் மாதத்தோட ஹை தான் அது. இப்போ ஜூன் மாதத்தோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,614. இப்போ இந்த வீக் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பேக்ட்.
ஜூன் மாதத்தோட ஹை லோ ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹை லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்டு. இப்போ 57,630 56,621 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதில் 500 பாயிண்ட் இல்லை, இவங்க டோட்டல் ரேஞ்சு இன்னைக்கு மூவ்மெண்ட் இப்போ ஹை டு லோ, இந்த வீக்கோட ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட். அப்போ ஒன் வீக்குக்கு வந்து 2500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் தான். அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அவங்க வந்து ஹை டு லோ இல்லாட்டினா லோ டு ஹையில் வந்து நம்மளுக்கு 2500 பாயிண்ட் இல்லை, 2460 480 பாயிண்ட் வந்து ஒன் வீக்குக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டிக்கு ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகிருக்குது, அது ஹை டு லோ. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு சென்செக்ஸ்க்கு நம்ம எடுத்து தனியாக இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களாம் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியும். அப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த ஜூன் மாதத்தோட ஹைலோ வந்து நான் போன வீக்கோட ஹைலோ ரொம்ப ரொம்ப இம்பேக்ட். அது இல்லாமல் ஜூன் மாதத்தோட ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஜூன் மாதத்தோட ஹையும் ஜூ ஜூலை மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கோட ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, கால் செல்லர் வந்து பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நம்மளுக்கு போன வீக்கோட ஹைலோ ஜூலை மாதத்தோட ஹைலோ போன வீக்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 84,188, சாரி 118 ஹை வந்து. லோ பார்த்தீங்கன்னா 83,021. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுறப்பையும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணணும். இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்டப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ ஹை வந்து வரப்ப நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் வரப்ப நீங்கள் ஹை லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஜூன் மாதத்தோட ஹை 84,098 இதுவும் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஜூலை மாதத்தோட ஹை லோ வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஜூலை மாதத்தோட ஹை லோ வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறப்ப நல்ல ஒரு மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப நான் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஹைலோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். அதேமாரி ஒன் வீக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ 2500 பாயிண்ட் ஒன் வீக்குக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த 2500 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் இதில் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக பண்ணும். ஒரு பையரோ ஒரு செல்லரோ ஒன் வீக்குக்கு ஒரு 100 பாயிண்ட் இல்லாட்டினா ஒரு 50 பாயிண்ட் இதில் வந்து நம்ம பிடிச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா 2500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்லி லோ டு ஹை இல்லாட்டினா ஹை டு லோ தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஸ்விங்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய நடக்கும். மேலே கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்சுக்கு இப்போ 1000 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 2500 சாரி 1500 to 1700 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹை டு லோ எடுக்கிறதுனால அந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து 1000 பாயிண்ட் தான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கீங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜாக நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்களா, இந்த வீக்கோட லோவை பிரேக் பண்ணுறாங்களா, போன மந்தோட ஹையை பிரேக் பண்ணுறாங்களா, ஜூன் மாதத்தோட ஹையும் போன வீக்கோட ஹையும் சேமாக தான் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ அது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் அது பிரேக் பண்ணுறப்ப கால் சிலர் பயந்தாங்க அப்படின்னா ரேஞ்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒன் டே ரேஞ்ச் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு நம்மளுக்கு 2500 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு நம்மளுக்கு இதில் 1100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் டே ரேஞ்சை கம்பேர் பண்ணுறப்ப 2500 பாயிண்ட் ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு நீங்கள் கால்குலேஷன் எடுத்து செக் பண்ணி
ஒரு நோட் எடுத்து நீங்கள் கம்பல்சரி இதை செக் பண்ணி நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒன் டே ரேஞ்சில் இவங்க எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க நம்மளுக்கு 2500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சு. ஆனால் இவங்க எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, 2830 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ஒன் டே ரேஞ்சில். ஓகே, சாரி, ஒன் வீக்குக்கு 2830 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 2500 பாயிண்ட் ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ எல்லாருமே மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் மோஸ்ட்லி இப்போ நம்மளுக்கு நியரஸ்ட்டாக ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நிஃப்டி வண்டியும் ஒரு 1000 நம்மளுக்கு 1000 பாயிண்டில் ஒரு 140 பாயிண்ட் ஒண்டி பெண்டிங் வச்சுருக்காங்க. இதுவே நல்ல பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. இந்த 1000 பாயிண்ட் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒன் டே ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஒன் டே ரேஞ்சில் எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ ஒன் டே ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்செலாம் சுருக்கமாகறப்ப அடுத்த நாள் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி நம்ம சார்ட்ல இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி இதை இந்த மாதிரி வேணால் நீங்கள் ஒரு நோட்டு எடுத்து நீங்கள் ஒன் டே ரேஞ்சில் ஃபுல்ஃபில் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் பாயிண்ட் இருக்குது, அப்போ வந்து அடுத்த நாள் இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இப்போ ஹை டு லோ வந்து இப்போ ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. 200 பாயிண்ட்டுக்கு ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி இங்கேருந்து போகிறப்ப நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இந்த மூவ்மெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா நம்மளுக்கு சொல்லும் ஒன் டே ரேஞ்சில் இன்னும் பெண்டிங் இருக்குது. அப்போ ஒன் வீக்குக்கு நம்மளுக்கு 2500 பாயிண்டில் பெண்டிங் இருக்கிறப்ப நான் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டேட்டாலாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது என்எஸ்சி வெப்சைட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதில் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்எஸ்சியில் போனாவே நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு அதுலேயே டேட்டா நம்மளுக்கு இருக்குது. ரிசர்ச்சில் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் இதில் போயிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஈக்விட்டியில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜூன் மாதத்துக்கு வேணும் அப்படின்னா ஜூன் டு ஜூலை போட்டோம் அப்படின்னா இந்த வீக்கோட ஹை லோ நம்மளுக்கு இதில் ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இந்த மாதிரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பில்டப் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதில் பில்டப் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் நல்ல ஒரு இம்பாக்ட் அதிகமாக தரும். அந்த டேக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.